பகவத கதை கேட்டிடுவோம், ரகதாளத்துடன் பாடிடுவோம், சோகமோக படமாட்டோம், நகரிகமாய் பழகிடுவோம். கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம், கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். மாதுரிய சகீதமேற்ற பிரேமிகவரத சுவாமியினுடைய கிருபா கடாட்சத்தினாலையும் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சத்குரு சுவாமிகளினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் பாகவத கதை கேட்டுடுவோம் அப்படிங்கிற சீரியஸை தொடர்ந்து பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். சூத பௌராணிகர் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் சௌனகாதி ரிஷிகளுக்கு கதை சொல்கிறார். அதில் பாகவதம் சொல்ல ஆரம்பித்த சூதர் பிராயோபவேசம் பண்ணின பரீட்சத்துக்கு ஸ்ரீ சுகர் பாகவத கதை சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். உடனே சௌனகாதி ரிஷிகளுக்கு ஒரு ஆச்சரியம் வருது. பரீட்சித்து ஏன் பிராயோபவேசம் பண்ணணும்? பிராயோபவேசம்னா என்ன? முதல்ல மரணம் வர வரைக்கும் நான் ஒன்றும் சாப்பிடாம உண்ணாம ஜலம் குடிக்காம அப்படியே இருப்பேன், ஒரே இடத்துல தங்கி இருப்பேன் பகவத் ஸ்மரணத்தோட அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு விரதத்துக்கு பிராயோபவேசம் அப்படின்னு பேர். அதாவது தேகம் விழற வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறது. அப்போ தேகம் விழணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி தானே இருக்கு. ஏன் இவர் தேகம் விழணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்? பரீட்சத்துக்கு என்ன குறைச்சல்? நமந்தி யத் பாத நிகேதமாத்மனஹ சிவாய ஹானீய தனானி சத்ரவஹ கதம் ச வீரஹ ஸ்ரியமங்கதுஸ்த்யஜாம் யுவைஷதோத்ஸ்ரஷ்டு மஹோசஹ சுபிஹி சிவாய லோகஸ்ய பவாய பூதயே ய உத்தமஸ்லோகபராயணா ஜனாः ஜீவந்தி நாத்மார்த்தமசௌ பராஸ்ரயம் முமோச்ச நிர்வித்ய குதः கலேவரம். ஒருத்தனுக்கு சௌக்கியத்தை தரக்கூடியது அதிகாரம், செல்வம். இவனுடைய செல்வத்துக்கு குறைச்சல் கிடையாது, இவனுடைய அதிகாரத்துக்கும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. நமந்தி யத் பாத நிகேதமாத்மனஹா. உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் இந்த பரீட்சித்தினுடைய பாத நிகேதம் அப்படிங்கிறார். நிகேதம்னா பாத பீடம். அந்த காலு கடியில் ராஜா அப்படி ஒரு கால் தொங்க போட்டுன்னு சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அடியில் ஒரு பீடம் இருக்கும் இல்லையா, அந்த பீடத்தை தொடரத்துக்கு ஆசைப்படுறாளாம். அப்படி ஒரு அதிகாரம். அப்படி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போறா பரீட்சித்துக்கு. யத் பாத நிகேதமாத்மனஹ சிவாய ஹானீய தனானி சத்ரவஹ. எதிரி பயமும் இல்லை, ஏன்னா பராக்கிரமசாலி. அபிமன்யு சுதம் சூத. எப்பேற்பட்ட பராக்கிரமன் அபிமன்யு, பராக்கிரமம் உடையவன். எப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவன் அர்ஜுனன். அர்ஜுனனுடைய பேரனாச்சே, அபிமன்யுனுடைய புத்திரனாச்சே. இவன் மட்டும் பராக்கிரமத்துக்கு என்ன குறைச்சலா? அத்தகைய பராக்கிரமசாலியான இந்த அபிமன்யு சுதனான பரீட்சித்துக்கு சத்ரு பயம் கிடையாது. அந்த சத்ருக்கள் கூட என்ன பண்றா, இவனிடத்துல பணிவோட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போறா, கப்பம் கட்டுறா. வருஷா வருஷம் வந்து கப்பம் கட்டிட்டு போறா. கதம் ச வீரஹா ஸ்ரியமங்கதுஸ்த்யஜா. இப்போதான் பார்த்தோம் இல்லையா, பெரிய சௌக்கியத்தை தரக்கூடிய இந்த உலகத்துல அதிகாரமும் செல்வம். அந்த செல்வம் இவனுக்கு கிடைச்சிருக்கு. பூமண்டலம் பூரா அதிகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு, சார்வபௌமத்துவம் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு போறது அப்படிங்கிறது பெரிய துர்லபம். அது உயர்ந்த வைராக்கியம் வந்தவாளுக்கு தானே முடியும். சாதாரண ஒரு ராஜாவுக்கு எப்படி முடியும்? வயசாயிடுத்து, சரி அப்படி ராஜ தர்பாரில் வந்து உட்காந்தா, யாராவது நியாயம் கேட்க வந்தா, 1 மணி நேரம் நியாயத்தை விசாரிச்சுட்டு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் உட்காரத்துக்கு முடியலை. இடுப்பு வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது. அச்சோ 1 மணி நேரத்தில் ஏதாவது சாப்பிடணும்னு பசிக்கிறது, வயசாகிடுது அப்படின்னா கூட பரவாயில்லை. இனி என்னால் இந்த ராஜ்ய நிர்வாகம் நடத்த முடியலை, சாமி என் பிள்ளைக்கு ஒப்படைச்சிட்டு நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வயசான ராஜா வேணா கிளம்பலாம். இவனுக்கு என்ன வயசாச்சு? யுவைஷதோத்ஸ்ரஷ்டும். யுவாவா இருக்கான், நல்ல இளமையில இருக்கான். இளமையில இருந்து அதிகாரமும் இருந்து செல்வமும் கிடைச்சு அது எப்படிதான் விட்டான்? துஸ்தியஜாம் அப்படிங்கிறார். துஸ்தியஜாம் ஸ்ரீயம் கதம் சபீரஹ உத்ஸ்ரஷ்டும் யுவா ஐஷத அப்படிங்கிற. எப்படி
விடவே முடியாத அந்த செல்வத்தையும் அதிகாரத்தையும் விடுறதுக்கு தயாரானான், விடுறதுக்கு ஆசைப்பட்டான். சிவாயஹானி லோகஸ்ய பவாய பூதயே ய உத்தம ஸ்லோக பராயணா ஜனாஹ. சரி, இந்த ராஜ்யம் அதிகாரம் செல்வம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் எப்பேற்பட்ட பாகவதோத்தமன். பாகவதோத்தமர்கள் எல்லாம் எதுக்கு வாழ்றா? தங்களுடைய சரீரத்தை போஷணம் பண்ணிக்கிறதுக்காக வாழ்றா? தங்களுடைய சரீரத்தை வச்சுண்டு பிறருக்கு எப்படி உதவுறது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களாச்சே பாகவதோத்தமர்கள். மேலும் காளிதாசன் சொல்றான், சரீரமாத்யம் கலு தர்ம சாதனம் அப்படிங்கிற. சரீரம் இருந்தால் தானே ஏதாவது தர்மம் செய்ய முடியும். சரீரம் வேண்டான்னு தள்ளிட்டா ஒரு தானம் பண்ணணும், சரீரம் வேணும். ஒருத்தர் கதை சொன்னா கேட்கணும், சரீரம் வேணும். அப்படி துந்துகாரி சரீரம் இல்லாம தத்தளிச்சான், அவனுக்கு பாகவத கதை கேட்கறதுக்கு கூட குடுப்பணி இல்லாம போச்சு. அப்போ மூங்கில் கட்டையில அவன் ஆவாகனம் பண்ணி பாகவத கதை கேளு அப்படிங்கிற. அப்போ சிரவணத்துக்கும் ஒரு சரீரம் தேவைப்படுறதே. காது இருந்தா தானே கேட்க முடியும், சரீரம் இருந்தா தானே ஒரு தர்மம் செய்ய முடியும். அப்போ சரீரத்தை விட்டுட்டு தர்மத்தை செய்யணும் அப்படின்னு எப்படி ஆசைப்பட முடியும்? மேலும் இது பிறருக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சரீரம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா பாகவதாளா நினைப்பா, இதை வச்சுண்டு 100 வருஷம் நமக்கு வாழ்க்கை இருக்க போறதா, 100 வருஷமும் ஒருத்தருக்கு கைங்கரியம் பண்ணலாம், 100 வருஷமும் குருநாதருக்கு பணிவிடை செய்யலாம், 100 வருஷமும் பகவானுக்கு பூஜை பண்ணலாம், பகவானுடைய கைங்கரியம் செய்யலாம், பிறருக்கு உதவலாம் அப்படின்னு பார்ப்பாளே பாகவதோத்தமர்கள். ய உத்தம ஸ்லோக பராயணா ஜனாஹ ஜீவந்தி நாத்மார்த்தம் அசௌபராஸ்ரயம் முமோச்ச நிர்வித்ய குதः கலேவரம். ஒரு கால் வைராக்கியம் வந்தாலும் கூட இந்த பிறருக்கு உதவக்கூடிய இந்த தேகத்தை விடுறதுக்கு பாகவதோத்தமர்கள் இஷ்டப்பட மாட்டாளே, இவன் எப்படி விடுறதுக்கு தயாரானான்? இதுக்கு சுவாரஸ்யமா வம்சீதரர் அவருடைய வியாக்கியானத்துல சொல்றார், இப்படி பிறருக்கு உதவக்கூடிய இந்த தேகம் அகிருத்திய சதங்கள் 100 அகிருத்தியங்கள் பண்ணியாவது காப்பாத்தி பிறருக்கு உதவுறதுக்கு இந்த சரீரத்தை பயன்படுத்தணுமா. அப்படி இருக்கக்கூடிய இந்த தேகத்தை விடுறதுக்கு எப்படி தயாரானான் பரீட்சித்து அப்படின்னு கேட்கிறார். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.